உங்கள் ஊர் நிகழ்வுகளை உங்கள் குரலாக பதிவு செய்யும் உங்கள் ஊர் உங்கள் குரல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். பூரண மதுவிலக்கு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு சட்டப்பேரவையில் வெளியிட வலியுறுத்தி சசி பெருமாளின் குடும்பத்தினர் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று காலை 6 மணி முதல் அவர்கள் போராடி வருகின்றனர். சசி பெருமாளின் சொந்த ஊரான மேட்டுக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அவரது சமாதி அருகே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. முழு மதுவிலக்கு தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இப்போது தமிழகத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இந்த சட்டசபை கூட்டத்தில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்ற அறிவிப்பை வெளிவிட வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 16,442 கன அடியிலிருந்து 18,867 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 92.19 அடியாகவும் நீர் இருப்பு 55.18 அடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணா ஹசாரே தலைமையேற்க இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மது விற்பனையை படிப்படியாக குறைத்து வருகிற தை மாதம் முடிவதற்குள்ளாக தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு மாநில அரசின் உரிமை என்றும் இதில் மத்திய அரசு தலையிட முடியாது என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் மின்னல் தாக்கி 2 உயிரிழந்தனர். அங்கு சில தொழிலாளர்கள் கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது மழை பெய்தது. இதனால் அவர்கள் அருகிலிருந்த கொட்டகையில் ஒதுங்கினர். அப்போது மின்னல் தாக்கியதில் சுந்தராசு, கலியமூர்த்தி ஆகிய 2 பேர் அதே இடத்தில் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கிருபா என்பவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் அனைவரும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. கரூரில் பல ஆண்டுகளாக தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கோவில் குளத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். கரூர் நகரில் அமராவதி ஆற்றின் கரையோரம் உள்ள பஞ்சுலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குளம் நீண்ட காலமாக தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. இதனையடுத்து திருத்தொண்டர் திருச்சபையினர் மாவட்ட வருவாய்த்துறை மூலம் அந்த குளத்தை மீட்டனர். பின்னர் அந்த குளம் அறநிலைத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து குளத்தில் உழவார பணிகளை சிவனடியார்கள் பொதுமக்களுடன் இணைந்து மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை இடமாற்ற அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆத்தூரில் செயல்பட்டு வந்த வட்டாட்சியர் அலுவலகம் நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்டு கடந்த ஜூன் மாதம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் புதிதாக ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த அலுவலகத்தை வேறு பகுதிக்கு மாற்ற அதிகாரிகள் முயற்சி செய்வதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்ததில் பெத்தநாயக்கன் பாளையத்திலிருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை மாற்றினால் கல்வராயன் மலை கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கூறினர். பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி அலுவலகத்தை மாற்ற முயற்சித்ததால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே அரசு பேருந்து மீது வேன் மோதியதில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சென்ற வேன் அச்சிறுபாக்கம் அருகே முன்னால் சென்ற அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் சிலர் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.